ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. 2026ஆம் ஆண்டு இன்னும் என்னென்னலாம் இந்த முருக பக்தி சார்ந்து நடக்கும் சார்? தைப்பூசம் வெகு விமர்சையா எல்லா இடத்துலையும் இருக்குங்க. அதே மாதிரி திருப்புகள் தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க முருக பக்தர்கள்ல. அதே சமயத்துல எப்பயுமே முருகர்னாலே அது நான் முருகனை கும்பிட்டு ஒண்ணுமே நடக்கலையே, கும்பிட்டு பிரச்சனை தானே. ஏன்னா இப்ப நம்ம பேச போற விஷயங்கள் கூட கிருபானந்த வாரியார் சம்பந்தமா பேசும்போது கூட அதோட தொடர்ச்சி ரொம்ப முருகப்பெருமான் நல்லபடியாக வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணா முருகரே அடிப்பார். அது என் மைண்ட்ல ரொம்ப ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. இந்த வாட்டி தைப்பூசம் விரதம் இருக்கிறவங்க முக்காவாசி பேர் போன வருஷம் தைப்பூசம் விரதம் இருந்து வேண்டுதல் நிறைவேறி அதுக்கு நன்றி சொல்லும் விதமா இருக்காங்க. அது ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. 6 மாசத்துக்கு பின்னாடி நடக்க வேண்டிய உங்க கர்மம் 6 மணி நேரத்தில் உங்களுக்கு ஸ்பீடா நடந்து அது காட்ட ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்க அந்த சக்தி மூலயமா போய் நீங்க உங்க ஊழ்வினை கர்மனுடைய மாற்றக்கூடாது, அனுபவிச்சு ஆகணுன்றப்போ அது அவ்வளோ ஃபாஸ்டா நடக்குமா. நீங்க முருகரை கேட்டீங்கன்னா எல்லாமே கிடைச்சிருன்றதை உணர மாட்டாங்க. முருகர் எனக்கு வேலை கொடுக்கல, முருகர் குழந்தை கொடுக்குன்னு நினைக்கிறான்னு தவிர முருகர் நம்ம கூட இருக்காரு, முருகர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான்ற ஒரு எண்ணம் கலியுகோட நியதியே என்னன்னா, பிரபஞ்சத்தோட விதி என்னன்னா, நீங்க எதை நினைச்சு இயங்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்காது. எதை வேணான்னு சொல்றீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். அது பணமா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், எதா இருக்கட்டும். சந்தேகங்கள்லாம் விட்டுட்டு என்ன நடந்தாலும் என் கூட தானே முருகர் இருக்கா நீங்க நினைச்சு அந்த குழப்பமான மனநிலை வெளியே வரீங்களோ அப்போ இறைவன் உங்க கூட பேசுறது உணர ஆரம்பிப்பீங்க. ஸோ விரத முறைன்றது 40 நாள் அசைவம் சாப்பிடாம இருங்க. அது கூட ஏன் காரணம்னா, நீங்க 48 நாள் ஒரு மண்டலம் விரதம் இருந்து அதுக்கப்புறம் தான் முருகப்பெருமானை பார்க்க போறீங்க. ஆனா சபரிமலைக்கு போறவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா 48 நாள் மாலை போடுவாங்க. அந்த 40 நாளுக்குள்ளேயே விரதத்தை சூரகரை அழைச்சதுக்கு அப்புறம் ஒரு வரலாறு இருக்கு. இது எல்லாத்திலையுமே ஒவ்வொரு வழிபாடு இருந்திருக்கு முருகருக்கு. ஒரு சில பேர் பலியிட்டு வழிபட்டிருக்காங்க, ஒரு சில பேர் வேற ஒரு பொருள் வச்சு வழிபட்டிருக்காங்க. இந்த வழிபாடு எல்லாமே இருந்திருக்கு ஒரு காலகட்டத்தில். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தன்னுடைய முருகர் அனுபவங்களையும் முருகர் அன்றாடம் தன் வாழ்வில் நிகழ்த்தும் அதிசயங்களையும் பற்றி பகிர்ந்து கொள்வதற்காக முருக பக்தர் ஜெயம்எஸ்கே கோபி சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கங்கம்மா. எல்லா புகழும் முருகனுக்கே. முதல்ல ஐபிசி 2026 ஒரு புதிய பரிமாணத்தில் வச்சிருக்கீங்க. அது பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்கு. நீண்ட நாளாக என்னோட கோரிக்கை இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு செட்டில் உட்காந்து பேசுவோம் அப்படின்றப்போ உண்மையிலே நல்லா இருக்குது. ரொம்ப டிவைனாக இருக்குது பார்க்குறப்ப. ஐபிசிக்கு பாராட்டுகள். 2026 முதல் நேர்காணல் நினைக்கிறாரு சார். 2026ஆம் ஆண்டு அதை பற்றி கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு மறுபடியும் ஐபிசி பக்திக்கு வந்திருக்கீங்க. பல்வேறுபட்ட பயணங்கள், முருகரை நோக்கிய பயணங்கள், முருக பக்தர்களினுடைய வாழ்வை மாற்றுகின்ற பயணங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய இடைவேளை சார். 2026ஆம் ஆண்டு ஆல்ரெடி இது முருகர் யுகம்னா இன்னும் என்னென்னலாம் இந்த முருக பக்தி சார்ந்து நடக்கும் சார்? நான் புத்தாண்டு நிகழ்ச்சிகள் அதிகமாக பார்த்ததில் ரொம்ப தலைப்பை பார்த்து மிரண்டு போனது உங்கள் தலைப்பு. ஐபிசி பக்தியில் என்ன தலைப்பு? தாறுமாறு 2026. இப்போ தலைப்பு எப்படி இருக்கேன்னு சொல்லி நான் பார்த்தேன். உண்மையிலே எல்லா ஜோதிடர்களும் நல்லா அற்புதமாக சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நான் வள்ளியூர் பயணத்துக்கு அப்புறம் தான் ஐபிசி பக்தியில் பேட்டி கொடுக்கணும். அது அப்படி தான் நம்ம தொடர்ந்து பயணிச்சுட்ருக்கோம். ஏன்னா நம்ம பேட்டி எல்லாமே நம்ம தீர்மானிக்கல, முருகப்பெருமான் வழிநடத்தி கொண்டு போயிட்டுருக்காரு அப்படின்ட்டு. ஆனால் இதில் வள்ளியூருக்கு முன்னாடி டோட்டலாகவே எல்லாத்தையும் நம்ம போட்ட கணக்கு வேறு, இறைவன் போட்ட கணக்கு வேறு. நான் அந்த மாதிரி வேலூர் பயணம், திருவண்ணாமலை பயணம் இது எல்லாம் முடிச்சுட்டு இதை பதிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வள்ளியூர் போவோம் அப்படின்றதுக்காக இந்த நேர்காணல் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக. 2026 2023 நான் சொன்னேன், இதுக்கப்புறம் பாருங்கள் எங்கும் முருகர் எதிலும் முருகர் இருப்பார் அப்படின்ட்டு. இந்த 2026 தைப்பூசம் வெகு விமர்சையாக எல்லா இடத்துலையும் இருக்குங்கம்மா. அதேமாதிரி திருப்புகள் தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க முருக பக்தர்களில். அவங்களுக்கு எழுத படிக்க தெரியலனா கூட திருப்புகள் பாடல் மனப்பாடம் பண்ணி அவங்க படித்து வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிற அளவுக்கு ஒரு பெரிய மாபெரும் சக்தியாக திருப்புகள் இருக்கும். அதே சமயத்தில் எப்பயுமே முருகர்னாலே அது எல்லா இடத்துலையும் ஒரு பேசு பொருளாக இருக்கும். அது நல்லதாவோ இல்லை சர்ச்சைக்குரிய வகையிலோ எந்த இடத்துலையுமே அது இப்பயும் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லா விஷயத்துலையும் சரி. அது நீங்கள் பக்தி மார்க்கமாக இருந்தாலும் சரி, வேண்டுதல் மார்க்கமாக இருந்தாலும் சரி. இப்போ ஒரு பக்தர்கள் உணர்வுபூர்வமாக சில வேண்டுதல் பண்ணால் கூட இன்னும் முருகன் மேலே இவ்வளோ பக்தியாக இருந்து பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு இருக்கும். ஸோ 2026 உண்மையிலே பெரிய அளவுக்கு முருகர் எழுச்சி இருக்கும்.
இதில் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க முருகரை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க, முருகர் பக்தியை வச்சு இப்படி பண்ணோன்னா சொல்லிட்டே தான் இருப்பாங்க. அது தனி பார்ட்டு. அது வந்து இறைவன் யார் யார் என்ன கொடுன்னு முடிவு பண்ணியிருக்காரோ அப்படி தான் நடக்கும். ஒருத்தர் கடவுள் பொருளை வச்சு தான் விற்று சம்பாரித்து அவர் சாப்பிடணும்னு விதி இருந்தாலும் அதான் நடக்கும். இப்போ நான் வந்து எந்த இடத்துலையுமே அந்த கமர்ஷியலாக போயிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக இருக்குங்க. நான் வந்து என்ன முருகர் பற்றி பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய முருகர் சார்ந்த விஷயங்கள் வந்தப்போ நான் உடனே சொன்னேன், ஐயா என்னோட வேலை முருகர் ஆராய்ச்சியில் முருகரை பற்றி நிறைய விஷயங்கள் உலகம் ஃபுல்லாக இருக்கிற முருக பக்தர்களுக்கு சொன்னோம். தோண்டு போன முருக பக்தர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நம்ம இருக்கணும். வழிகாட்டின்றதை தாண்டி நம்ம முருகனை கும்பிட்டு ஒன்றுமே நடக்கலையே, கும்பிட்டு பிரச்சனை தானே. ஏன்னா இப்போ நம்ம பேச போகிற விஷயங்கள் கூட கிருபானந்த வாரியார் சம்மந்தமாக பேசும்போது கூட அதோட தொடர்ச்சி வந்து ரொம்ப கனெக்டாக இருக்கும். அப்படிப்பட்ட முருக பக்தர்கள் தவிர எந்த இடத்துலையுமே வந்து நம்ம முருகர் பேரை வச்சு எங்கேயுமே கமர்ஷியலாக போயிடக்கூடாது. எனக்கு டே ஒன்லேருந்தே இப்போ நான் வந்து பொருளாதார ரீதியாகவும் நல்ல நிலைமையில் தான் இருக்கேன். முருகப்பெருமான் நல்லபடியாக வச்சுருக்கார். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணால் முருகரே வந்து அடிப்பார். அது வந்து என் மைண்டில் வந்து ரொம்ப ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டாங்கம்மா. இதயத்துலேயும் மூளையிலையும் அதை வந்து செதுக்கி வச்சுட்டேன், எந்த சூழ்நிலையும் அப்படி போகக்கூடாதுன்ட்டு. ஸோ 2026 பயங்கரமான எழுச்சியாக இருக்குது, முருகர் எழுச்சி. நிச்சயமா சார். இன்னைக்கு வந்து நிறைய முருக பக்தர்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 48 நாள் தைப்பூச விரதம் அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையவே இந்த தைப்பூச விரதம். சென்ற வருடம் வந்து நம்ம உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், வடப்பள்ளி கோவிலில் வந்து நேர்காணல் பண்ணோம். சென்ற வருடம் இந்த வாட்டி தைப்பூசம் விரதம் இருக்கிறவங்க முக்கால்வாசி பேர் போன வருஷம் தைப்பூசம் விரதம் இருந்து வேண்டுதல் நிறைவேறி அதுக்கு நன்றி சொல்லும் விதமாக இருக்காங்க. அது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் நிறைய ஸ்க்ரீன்ஷாட் பதிவுகள் வந்து நான் வச்சுருக்கேன் முருக பக்தர்கள் அனுப்புனது. முக்கால்வாசி பேருக்கு அவங்க கேட்டது கிடச்சிச்சு, நடந்துருச்சுன்றப்போ அது நன்றி உணர்வோடு இந்த விரதம் இருக்காங்க. அதே சமயத்தில் கிடைக்காதவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன், கிடைச்சவங்க நீங்கள் முருகர் பாதத்தை பிடிச்சிட்டிங்களா, நீங்கள் என்னை தொடராதீங்க, முருகரே தொடர்ந்து போங்க. இன்னும் எனக்கு கேட்டது கிடைக்கல, நினச்சது நடக்கலைன்றவங்களுக்கு மட்டும் ஏன் நடக்கலைன்னா நம்ம ஊழ்வினை கர்மவினை தொடர்ந்து வேகமாக செயல்பட்டு இருக்கிறது காரணம்தான். நேற்று கூட நான் கர்மா சார்ந்து ஒரு பதிவு பண்ணேங்கம்மா. நீங்கள் எப்போ இறைவனோட பாதத்தை பிடிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, இல்லை ஏதாவது ஒரு ஆன்மீகம் அது எந்த பக்தியாக இருந்தாலும் சரி போகிறீங்களோ, 6 மாதத்துக்கு பின்னாடி நடக்க வேண்டிய உங்கள் கர்மா 6 மணி நேரத்தில் உங்களுக்கு ஸ்பீடாக நடந்து அது காட்ட ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்கள் அந்த சக்தி மூலயமா போய் நீங்கள் உங்கள் ஊழ்வினை கர்மவினை மாற்றக்கூடாது, அனுபவிச்சு ஆகணுன்றப்போ அது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குமா. அதனால் நீங்கள் 6 மாதத்துக்கு பின்னாடி அனுபவிக்க வேண்டிய எல்லா கெட்டதையும் இப்பயே அனுபவிச்சிட்டிங்கன்றப்போ அது உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாகவே பெரிய அளவுக்கு இன்பமயமாக மாறதுக்காக தான் இறைவன் செய்கிற ஒரு பெரிய விஷயமே தவிர எங்கேயுமே முருகர் நம்மளை தண்டிச்சிட்டாரு, முருகர் நம்மளை வந்து கைவிட்டார் அப்படின்னு நீங்கள் கனவுல வந்து ஒரு பர்சன் கூட நினச்சி பார்க்காதீங்க. சரி, இப்போ நம்ம 48 நாள் தைப்பூச விரதம் அப்படிங்கிறத சென்ற ஆண்டு வந்து நம்ம சொன்னோம். இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து அந்த தைப்பூச விரதம் அப்படிங்கிறத இருந்திருக்காங்க. ஆனால் ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொருத்தரோட மனசுலேயே ஒரு ஏக்கம் இருக்குல்ல, போன வருஷம் நான் உங்ககிட்ட இந்த வேண்டுதல் வச்சேன்ல, ஏன் முருகா நீ இன்னும் வந்து இதை நிறைவேற்றி கொடுக்கல, போன வருஷம் நான் இருந்ததை விட இந்த வருஷம் நான் இன்னும் சிரமப்பட்டுட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லி நிறைய முருக பக்தர்கள் சொல்கிறாங்கல்ல சார். இதை அவங்கள வழிநடத்துகிற ஒருத்தராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல் விஷயம் வந்து நீங்கள் நம்மளுக்கு குழந்தை இல்லை லேட் ஆகுது அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணுற மனசு வந்துடணும் உங்களுக்கு. இன்றைக்கி ஏன் வந்து அந்த குழந்தை விஷயத்தை வச்சு ஒரு பெரிய வியாபாரமாக இருக்கட்டும் இல்லை ஒரு பெரிய வேதனையாக எல்லாம் படுறாங்க அப்படின்னா, முதல்லலாம் வந்து ஒருத்தங்க கன்சீவ் ஆகிட்டா 4 மாதம் வரைக்கும் வெளில சொல்லவே மாட்டாங்க. கண் திருஷ்டி பற்றும். கண் திருஷ்டி பற்றணுங்க காரணம் வந்து அது மட்டும் கிடையாது, அதில் சைக்காலஜியாகவும் இருக்குது. ஒரு சின்ன அதிர்வாக ஏதாவது ஒரு சம்பவம் நினச்சின்னா உடனே வயிற்றில் இருக்கிற கரு குலைஞ்சிரும். அதனால் யார்ட்டையுமே சொல்லாமல் ரொம்ப அமைதியாக வச்சுருப்பாங்க. 4 மாதம் வரைக்கும் உறுதி கிடையாது. ஒரு கரு உருவாகி 4 மாதத்துக்கு அப்புறம் தான். இப்போ நான் சமீபத்தில் கர்ம ஆராய்ச்சியில் வந்து ஒன்று என்னென்னா, ஒரு ஜனனம் வந்து எப்படி உருவாகுதுன்னா, பெண் வயிற்றில் ஒரு கரு உருவாகி 4 மாதத்துக்கு அப்புறம் தான் அந்த ஆன்மாவே தேர்ந்தெடுக்கப்படுது. இந்த மொத்த ஊழ்வினை கர்மனையும் தலையெழுத்து எழுதப்படுறது 4ஆவது மாதத்துலேருந்து தான் அப்படின்னு சொல்லி நான் ஒரு புக்கில் படித்தேன். இதனால தான் வந்து அந்த காலத்தில் நம்ம அந்த 4 மாதம் வரைக்கும் வெளியில் சொல்ல வேணாம்னு சொல்லுவாங்க. டாக்டர் அதான் சொல்லுவாங்க, குறைஞ்சபட்சம் ஒரு 90 டேஸ் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, கன்சீவ் ஆயிருங்கன்னு வெளில சொல்லாதீங்க. ஆனால் இப்போ வந்து ப்ரெக்னன்சி அந்த ரிப்போர்ட் எடுத்தோடனே அது இன்ஸ்டாகிராமில் வந்து போட ஆரம்பித்து குழந்தை பெற்றுக்கிறது வந்து உண்மையிலே குழந்தை வந்து ஒரு பெரிய செல்வம் தான். அதுக்கு அந்த செல்வத்துக்கு ஈடினை எதுவுமே கிடையாது. ஆனால் அது போடுறப்போ என்ன ஆகுனா, 5 வருஷமாக குழந்தை இல்லாதவங்க, 4 வருஷமாக குழந்தை இல்லாதவங்க, 8 வருஷமாக குழந்தை இல்லாதவங்க பார்க்குறப்போ அது அவங்களுக்கு ஒரு மன சஞ்சலத்தையும், ஒரு பெரிய நம்ம இது பாவம் செஞ்சிட்டோமோ, நம்மளுக்கு இந்த கொடுப்பனை இல்லையே அப்படின்னு ஒரு நினைக்கிற அளவுக்கு ஒரு எண்ணம் வந்து அது டவுன் ஆக்குது. அதே மாதிரி இந்த வீடியோ போகிறவங்களும் நான் சொல்கிறது என்னென்னா, இது வந்து கொண்டாட வேண்டிய விஷயம்தான். ஆனால் இதை உங்கள் ஃபேமிலிக்குள்ளே மட்டும் தெரியப்படுத்தி கொண்டாடுறது நல்லது. அது நீங்கள் பொதுவெளியில் போடுறப்போ 100 பேர் பார்க்குறாங்கன்னா அதில் ஒரு 30% வந்து கண்டிப்பாக குழந்தை இல்லாதவங்க பார்க்குறப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய மனக்கலக்கத்தையும் ஒரு ஏக்கத்தையும் கொடுக்கும். அதுக்கு நீங்களும் ஒரு காரணம் ஆகிடாதீங்க. இன்னைக்கு கர்மா எந்த வழியிலனாலும் வருங்கம்மா. சோஷியல் மீடியா மூலயமாவும் நீங்கள் ஒளி மூலயமா தான் அந்த பிரபஞ்சம் செயல்படுது. நம்ம ஒரு ரொம்ப சோகமான ஒரு சூழ்நிலை இருக்கிறப்போ இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ போகிறப்போ முருகரோட வாசகம் வருது, கலங்காதை மகனே உன்னை நான் காப்பாற்றுவேன். அப்போ எப்படி அது உங்களுக்கு சிங்க் ஆகுது, அந்த மாதிரி தான் இதுவும். அதனால் அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துடணும். அதே மாதிரி வேலை இல்லைன்றது வந்து ஒரு பெரிய ஏக்கமாக கருதுகிறாங்க.
நீங்கள் முருகரை கேட்டிங்கன்னா எல்லாமே கிடச்சிருன்றதை உணர மாட்டாங்க. முருகர் எனக்கு வேலை கொடுக்கல, முருகர் குழந்தை கொடுக்குன்னு நினைக்கிறான்னு தவிர, முருகர் நம்ம கூட இருக்கார், முருகர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான்ற ஒரு எண்ணம் வந்து எல்லா முருக பக்தர்களும் வந்துட்டாலே இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமா தெரியும். கண்டிப்பா. அப்ப நம்ம ஒரு விஷயம் எதிர்பார்த்து வேண்டி அந்த விஷயம் இந்த நடக்கல. கலியுகோட நியதியே என்னன்னா, பிரபஞ்சத்தோட விதி என்னன்னா, நீங்கள் எதை நினச்சி இயங்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்காது, எதை வேணான்னு சொல்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். அது பணமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும். இதோட அப்படியே இன்னொரு பக்கம் நீங்கள் போனீங்கன்னா ஈர்ப்பு விதின்னு சொல்லுவாங்க, மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்க. நீங்கள் எதை நினச்சிங்களோ ஸோ நீங்கள் நினைக்கணுமே தவிர இயங்கக்கூடாது. இந்த ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடு இதுதான். நம்மளுக்கு குழந்தை இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்பிட்டு அப்படியே விட்டுணுமே தவிர, ஐயோ நம்மளுக்கு குழந்தை இல்லையே, நம்ம என்ன பாவம் பண்ணன்னு தெரியலையே அப்படின்னு நீ இயங்கவே கூடாது. அதுக்கு உண்டான முயற்சி எடுங்க, அதுக்கு உண்டான மருத்துவரை பாருங்கள். ஓகே ரைட், எப்போ கிடைக்குமோ அப்போ கிடைக்கட்டும்னு சொல்லி இப்போ நான் சமீபமாக ஒரு 3 பேரோட ப்ரொஃபைல் வந்து எடுத்து பார்த்தேங்கம்மா. அவங்களுக்கு உண்மையிலே அவங்களோட ஜாதகத்தை எங்கே கொண்டு போய் கொடுத்தாலும் இவங்களுக்கு வாரிசு இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்க எக்கச்சக்கமாக முயற்சி பண்ணி அந்த குழந்தைய பெற்றுக்கிறாங்க. குழந்தை பெற்கும் போது அவங்க வீட்டில் ஒரு இழப்பு வருது, அவங்க கணவன் வந்து இறக்குறாரு. அப்போது இது எனக்கு உண்மையிலே இது பெரிய குழப்பமாயிடுச்சு. என்னடா குழந்தை இல்லை ஜாதகத்தில், ஓகே, ஆனால் குழந்தை பிறந்தவொடனே ஏன் அப்பா விபத்தில் இறக்குறாருன்னு பார்த்தீங்கன்றப்போ அப்பாவுக்கு வந்து அந்த குழந்தைய பார்க்கக்கூடாதுன்ட்டு கட்டத்தில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு விஷயம் வந்து நீங்கள் முயற்சி பண்ணி நடக்கலாம், பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. நான் உட்பட யாராக இருந்தாலுமே இதில் முருக பக்தர்களை தாண்டி இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா விஷயமும் தயார் பண்ணி வச்சுருக்கு. அது நம்மளுக்கு கிடைக்கிற வரைக்கும் நம்ம மன அமைதியோட ஏக்கம் இல்லாமல் இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய உத்தமமான ஒன்று. கண்டிப்பாக சார். சார் இப்போ இந்த தை மாதம் தைப்பூசம் வரப்போகுது. தைப்பூசத்துக்கு வந்து பக்தர்கள் என்ன மாதிரி முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம்? நான் முன்கூட்டியே நம்ம நேர்காணல் சென்ற வருடமும் சொன்னதாக இருக்கட்டும், இப்போ சொன்னது நீங்கள் ஆத்மார்த்தமாக முருகரை நினச்சிங்கம்மா. தைப்பூசம் விரதம் இருக்கேன், 48 நாளும் நான் வந்து கோயிலுக்கு போய் முருகரை கும்பிட்டா தான் முருகரை என்னை பார்ப்பாரு, முருகர்கிட்ட வேண்டுதல் வச்சு நடக்கும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஆத்மார்த்தமாக இருங்க, உங்கள் உள்ளங்களில் வந்து முருகரை வச்சு வழிபடுங்க. கோயிலுக்கு போகலனாலும் சரி, உங்களுக்கு செய்யும் தொழில் தான் தெய்வம். அதே மாதிரி வந்து திடீர்னு ஒருத்தங்க இறந்துட்டாங்க, என் பொண்ணு வந்து வயசுக்கு வந்துட்டாங்க, இப்படிலாம் முருக பக்தர்கள் அந்த சந்தேகத்துள்ளேயே சுற்றிகிட்டே இருக்காங்க. எப்போ இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் விட்டுட்டு என்ன நடந்தாலும் என் கூட தானே முருகர் இருக்கா நீங்கள் நினச்சி அந்த அந்த குழப்பமான மனநிலையிலிருந்து வெளியே வரீங்களோ, அப்போ இறைவன் உங்கள் கூட பேசுகிறத வந்து உணர ஆரம்பிப்பீங்க. ஸோ விரத முறைன்றது 40 நாள் அசைவம் சாப்பிடாமல் இருங்க. அது கூட ஏன் காரணம்னா, இந்த அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறது வந்து நம்மளோட ஹிந்து மதத்தில் மட்டும் கிடையாது, முருக பக்தியில் மட்டும் கிடையாது, எல்லா ரிலீஜன்லேயுமே அந்த ஒரு இது இருக்குது. 48 நாள் நீ எதுவுமே சாப்பிடாமல் உனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை விட்றப்போ கண்டிப்பாக நீ நினச்சது நடக்கும், அந்த கான்செப்ட். இன்னொன்று இதில் வந்து நிறைய பக்தர்கள் இந்த கேள்வி என்னன்னா, அப்போ முருக பக்தர்கள் கறி மீன் சாப்பிடக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து மனசுக்குள்ளே இருக்குது. நான் திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு எல்லா பிடிச்சதும் சாப்பிடுங்க, இந்த பக்தர் இப்படி தான் சாப்பிடணும்னு கிடையாது. நீங்கள் வந்து நான் என்னோட முருகர் ஆராய்ச்சியில் போனப்போ ஒரு வைணவ கோயிலில் வந்து பலி கொடுக்குற சம்பவம் வந்து பார்த்தேன். அது வந்து ஒரு பெரிய ஆதாரப்பூர்வமாகவே நான் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் அது பொதுவெளியில் நம்ம சொல்லி அதை ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ளே ஆக்க வேண்டாம். தெய்வத்துக்கும் நீங்கள் அசைவத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடுங்க, உங்கள் மனசு ஒரு கட்டத்துக்கு மேலே இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. அதில் 40 நாள் தைப்பூச விரதம்ன்றது வந்து ஏன்னா அதுலேயே ஒரு பெரிய குழப்பமாயிடுச்சு. நான் டிசம்பர் 15 ஆரம்பித்து பிப்ரவரி 1ஆம் தேதி வந்து முடிங்கன்றப்போ 49 நாள் கணக்கு வந்துச்சு. அது கூட காரணம் என்னென்னா, நீங்கள் 48 நாள் ஒரு மண்டலம் விரதம் இருந்து அதுக்கப்புறம் தான் முருகப்பெருமானை பார்க்க போகிறீங்க. ஆனால் சபரிமலைக்கு போகிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 48 நாள் மாலை போடுவாங்க. அந்த 40 நாளுக்குள்ளேயே விரதத்தை 30 நாள் 35 நாள் முடிச்சு அதுக்கப்புறம் சபரிமலைக்கு போயிட்டு வரதுக்குள்ளே அந்த 48 நாள் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் 48 நாள் நீங்கள் முருகனுக்காக உங்கள் வாழ்க்கையில் ஒதுக்கி கம்ப்ளீட் பண்ணி 49 நாள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகருக்கு ஒரு பால் அபிஷேகத்துக்கு பாலோ இல்லை உங்களால் முடிஞ்ச ஒரு தேனோ விபூதியோ ஏதாவது ஒரு அபிஷேகத்துக்கு எதுவுமே இல்லையா, போகும்போது உங்கள் கையில் ஒரு 4 பூவை பறித்து முருகருக்கு கொடுங்க. வசதி இருந்தால் ஒரு மாலை வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் அடுத்த வருஷம் இருக்கிறப்போ நீங்கள் எதை மைனஸாக நீங்கள் நினச்சி கோயிலுக்கு போனீங்களோ அது உங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அதனால் நீங்கள் முருகப்பெருமான ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு வழிபாடு இருந்திருக்குங்கம்மா. இப்போ நான் வந்து தொடர்ந்து எல்லா இடத்துலையும் முருகரை தேடி போகிறப்போ, இப்போ நேற்று கூட வந்து வள்ளிமலை வள்ளி குகை நம்ம வேலூரில் தானே பார்த்தோம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு இங்கே கோயம்புத்தூரில் ஒரு வள்ளிமலை வள்ளி குகை சம்மந்தமான ஒரு விஷயம் இருக்குது. நம்ம வள்ளி வந்து வட இந்தியா தென்னிந்தியான்னு பிரித்து சொல்கிறாங்களா, அங்கே ஃபுல்லாக இப்போ நான் வந்து முருகர் ஆராய்ச்சி படங்கள் போட்டுட்ருக்கேன் பாருங்கள். நேபாளத்தில் எப்படி வழிபாடு இருந்துச்சு, இந்தோனேஷியாவில் வழிபாடு இருந்துச்சு, இந்த எல்லா இடத்துலையுமே தெய்வானை வழிபாடு இருந்திருக்கு, ஒரு சில இடத்துல வள்ளி வழிபாடும் இருந்திருக்கு. ஸோ கந்த புராணத்துக்கு முன் கந்த புராணத்துக்கு பின் இப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வேரியேஷன் கந்த புராணம் இப்போ வரைக்கும் வந்திருக்கு. அதேமாதிரி சூரனை வதம் பண்ணுறதுக்கு முன் பின் எப்படி நம்ம கிபின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி சூரனை வழிபடுறதுக்கு முன் ஒரு முருகர் வரலாறு இருக்குது, சூரகர் அழைச்சதுக்கப்புறம் ஒரு வரலாறு இருக்குது. இது எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு வழிபாடு இருந்திருக்கு முருகருக்கு. ஒரு சில பேர் வந்து பலியிட்டு வழிபட்டிருக்காங்க, ஒரு சில பேர் வந்து வேற ஒரு பொருள் வச்சு முருகப்பெருமானுக்கு பலியிட்டு வழிபாடு, இந்த வழிபாடு எல்லாமே இருந்திருக்கு ஒரு காலகட்டத்தில். நம்ம எப்படி ஆதிவாசியிலேருந்து இப்போ வரைக்கும் அந்த நாகரிகமாக இருக்கும், அதே மாதிரி பக்தியும் ஒரு கட்டத்தில் மாறி வந்திருக்கு. அதனால் முருகர் இப்படி தான் கும்பிடணும், இப்படி கும்பிட்டா தான் முருகர் வருவார், வேலை வச்சு கும்பிட்டா மட்டும்தான் முருகர் வருவார், வேல் இல்லாமல் கும்பிடக்கூடாது, வேல் வச்சா பிரச்சனை அப்படின்னு எந்த குழப்பமும் அடையாதீங்க.
பக்தியில் எப்பயுமே மனிதனுக்கு குழப்பம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த பிரபஞ்சம். அந்த குழப்பத்துக்கு நீங்கள் சிக்காமல் டிரான்ஸ்பரண்ட்டாக ஓப்பன் மைண்டடாக முருகா நான் உன்னை கும்பிட்றேன் கும்பலில் என் மனசில் நீ இருக்க, கோயிலுக்கு வரேன் வரல, எனக்கு ஒன்றுனா நீ வந்து நில்லு முருகான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த முருக சக்தி வந்து உங்களை காப்பாற்றும். ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.